இன்னைக்கு நான் என்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறேன்னா, இந்த ஒபிட்டோன்ற ஒருத்தரோட ஃபைட் சீன் வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த நரோட்டோ சீரிஸில். இவர் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார், இவர் கெட்டவர்லாம் கிடையாது. இவரோட ரின்னுன்ற இவரோட லவ்வர் வந்து அவன் பேர் நம்மள கக்காசி கக்காசி உடம்புல ஏதோ ஒரு டீமன் பூந்து கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு நல்லவனை போயிட்டு நம்ம கெட்டவன் நினச்சிக்கிட்டு இருந்தோமே. அவன் வந்து ஒரு காலத்தில் நல்லவனாக தான் இருந்திருக்கான். அவனுக்கு நடந்த கொடுமையினால தான் அவன் இப்படி கெட்டவனாக மாறியிருக்கான். அவன் எதனால கெட்டவனாக மாறினான் அப்படின்ற அந்த சீனை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒபிட்டோ பார்க்கலாம். もう少しもう少しだ ஓகே, மின்னல் வேகம் பா. ஓகே, மாஸ்க் இல்லாமல் இப்படி தான் இருப்பானா? ஏடா நெஞ்சிலே குத்திட்ட. ஓ, இவன் தான் கக்காசியா? ரொம்ப பாவம். ஒரு நிமிஷம், அவன் கூட அழுகுறான். அவன் வேணும்னே அதை பண்ணலை பாருங்களேன். அவன் கூட அழுறான் பாருங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. ஒரு மனுஷனை கெட்டவனை மாத்திட்டடா. அவளை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிச்சு அடியில் அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஜஸ்ட்டை பிச்சுக்கிட்டு போயிருச்சு அவன் குத்துனது. இதை பார்க்கும்போது எனக்கே கோவம் வருதே. இவங்களா நிஞ்சாஸ். ஓகே, இதுதான் உன மாஸ்க் மாதிரி மூடுது அவனை. ஓகே, 2 ஃப்ரேம்லையும் காட்டுறாங்க, கக்காசியையும் ஒபிட்டோவையும். அட்ரா அட்ரா அட்ரா. ஓ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது என்ன அவன் முதுகுல? அவன் முதுகுல என்னமோ வந்துச்சு. அது என்ன? அது கூட ஒரு வகையான பவர் தானா அவன் முதுகுல வந்தது? அந்த முள்ளுக்கு என்னென்ன பவர் இருக்கும்? ஏய் ஓகே, இந்த சீன் நான் வந்து போன வாட்டி பார்த்தேன். இவன் வந்து அந்த இது, அதாவது அந்த பவர் பேர் என்னமோல, இவனை தொட்டா கூட அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த ஒரு பவர் இவனுக்கு இருக்கு. ஆனால் யார் அடித்தாலும் அந்த பக்கம் பொத்துக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு பவர் இவனுக்கு இருக்கு. ஓயோ, தலைவன் கொலை வெறியில வந்துகிட்டு இருக்கான். என்ன ஒரு மரண வெறியில வந்துகிட்டு இருக்கான். எவன் மட்டும் கொன்னுருவான் போல அடிச்சே. ஓகே, இந்த அந்த முள்ளுக்கு இதான் முதுகுல இருந்துச்சு, அதுக்கு இதான் பவர்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு இந்த பவர். ஒரு நிமிஷம், குரூட் அந்த அவெஞ்சர்ஸ்ல உள்ள குரூட் அந்த மாதிரி இவனுக்கு அந்த பவர்லாம் இருக்கு பாருங்களேன். அவன் அந்த செடி மாதிரி இருக்கு, அது குத்துனது வந்து எல்லா சைடும் பெருசா பரவுது பாருங்க. அவன் வேற லெவல் பவர். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அவனுக்கு இது ஓகே, அதான் அந்த அந்த பவர். ஏ, அந்த பவர் இவருக்கு இருக்குன்றதே நான் அடிக்கடி மறந்து போயிடுறேன். வேற லெவல் பவரா இருக்கு இது.
அட்டி 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 ஒப்பிட்டோ வேற லெவல் ஃபைட் பண்ணுறாப்லையே. நல்ல ஃபைட்டர் தான். ஓகே, இந்த ஒரு ஃபைட் சீனை பார்க்கும்போது யாரோட ஃபைட் சீன் மாதிரி இருக்குன்னா, அந்த மடரா உச்சிகா, அதான் அந்த இன்ட்ரோ சீனில் வருவார்ல, எல்லாம் அடிச்சு பறக்க போவார்ல, அந்த சீன் மாதிரி இருக்கு. ஓகே, எல்லாரும் பொத்துக்கிட்டு போகிறான் அந்த பக்கம். ஓ மை காட், ஓ மை காட், என்ன ஒரு அடி, என்ன ஒரு பவர், என்ன ஒரு வேகம். அற்புதமான ஃபைட்டர் தான். ஆமாம், இவன் கோவப்படுறதுல நியாயம்தான். இவன் இந்த கெட்டவனா மாறுறது எல்லாமே நியாயமான ஒரு விஷயம்தான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கொண்டுட்டாங்க. அப்படி கொண்டாங்க அவனுக்கு தான் கோவம் வராது, அதான் தலைவனு கோவப்பட்டுட்டான். என்ன ஒரு கொடூரமான சண்டை, கொடூரமா இருக்கேயா. ஒபிட்டோட பவரும் சரி, அவனும் சரி மரண மாசா இருக்காப்லையா ஒபிட்டோ. தமிழ் டப்பிங்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும், வேற லெவல்ல இருக்கு. வாய்ஸை பாருங்க, பார்த்தா என்ன கலங்கி போச்சா எங்களுக்கு. கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரே, அவன் அடிச்ச அடியில அவன் கொடுத்த சவுண்டுக்கும் எல்லாரும் நடுங்கி போயிட்டான் அவரு கொஞ்ச நேரத்துல. பார்த்தாலே பயமா இருக்கு, எனக்கே பயமா இருக்கு இவ்வளவு பார்த்தா. ரொம்ப பாவம். இப்ப தெரியுது எதனால அப்படி கெட்டவனா மாறினா அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்திருக்கான் ஒரு காலத்துல, ஆனா இவனுக்கு நடந்த அநியாயத்தினால இவன் இப்படி கெட்டவனா மாறிட்டான். அவன் கக்காசியும் குத்து சொல்ல முடியாது, அவன் ஏதோ வேற ஒரு கண்ட்ரோல்ல இருந்தனால தான் அவளை கொண்டுட்டான் தெரியாம. ஆனா இந்த சீரிஸ் வந்து நருட்டோ சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா எமோஷனலா இருக்கு பார்க்க பார்க்க. இதுல சண்டை போடுற ஒவ்வொருத்தருமே நல்லவனா தான் இருக்கான், அவனுக்குள்ள அவனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த நருட்டோ எபிசோட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இப்போ ஒரு ஹீரோ வந்து சண்டை போடுறாரு இன்னொரு ஆப்பனண்ட் கூட. அந்த ஆப்பனண்ட் வந்து வில்லன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அந்த ஆப்பனண்ட் கூட நல்லவனாக தான் இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் சொல்லும்போது அதில் ஒரு எமோஷனல் சீனு நம்மளே கண்கலங்க வைக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரசிக்க தோணுது. இப்போ வந்து அவனும் ஹீரோ தான், இவனும் ஹீரோ தான், எல்லாருமே ஹீரோவாக தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க இந்த கதையை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நருட்டோ சீரீஸ். அதில் உள்ள ஃபைட் சீனு, அதில் உள்ள சண்டை சூப்பராக இருக்குது அப்படின்றத விட அதில் அவங்க காட்டியிருக்க அந்த எமோஷனல் சீன் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அந்த சோகம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு உள்ளே ஒரு லட்சியம், ஒவ்வொரு பேக் ஸ்டோரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ்,
அடுத்து என்னென்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் ஆச்சும் போடுங்க. அப்போ தான் எனக்கு திருப்பி வீடியோ பண்ணுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.